Hello friends, I welcome all of you to Ranji's Flavors. Hello everybody. இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ரெசிபி ஹராபரா கபாப். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்மளுக்கு இந்த ஒரு ஸ்நாக் ஐட்டம் சாப்பிட்லாம். நம்ம ரெஸ்டாரண்ட்லலாம் இதை ரொம்ப விரும்பி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதை எப்படி வீட்டில் செய்யலாங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டேஸ்டியான ஸ்டார்டர் ரெசிப்பியை இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். அதில் நம்ம 250 கிராம்ஸ் பாலக்கு, அதே மாதிரி பட்டாணியும் 250 கிராம்ஸ் நான் எடுத்திருக்கேன். ரெண்டையும் சேர்த்து அந்த தண்ணியில் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அதை ஒரு 3 நிமிஷம் அதை வச்சுக்கணும். இதை மூடாமையே வேக வைக்கணும். 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த பட்டாணியும் அந்த பாலக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நான் இதை ஒரு வடிகட்டியில் தண்ணியெல்லாம் எடுத்துட போகிறேன். அதில் கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைக்க போகிறோம் மிக்சியில். இப்போ இந்த பாலக்கும் இதுவும் நம்ம சேர்ந்து எல்லாமே க்ரீனாக நம்ம யூஸ் பண்ணி ஹராபரா கபாப் பண்ணுறோம். இப்போ இது நல்லா கூலாக எடுத்து இப்போ அரைக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக நான் அரைக்க போகிறேன். இதில் சேர்க்கறதுக்காக நான் ஆல்ரெடி பச்சை பயிரை ஊற வச்சு நான் அதை வேக வச்சு மேஷ் பண்ணி அதை இதோட இப்போ சேர்க்க போகிறேன். அது நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக நான் இதை அரைச்சிருக்கேன். இதை ஒரு தனி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுடலாம். இதில் நான் பூண்டு போடலை. உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் பூண்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல க்ரீனாக இருக்குது. இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன்னா, அதில் அதை நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் அது சேர்த்து நல்லா அதை வெடிக்க விடணும். நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது இஞ்சி. இது ஒரு இன்ச்சு இஞ்சியை அதை பொடியாக கட் பண்ணி நான் இதில் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம 1 குடமிளகா அதை பொடியாக நறுக்கி அதையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் இதை வதக்கணும். இதில் எல்லாமே நம்ம க்ரீன்ஸாக தான் சேர்க்குறோம். இப்போ கேப்சிகம் சாஃப்டாக எடுத்து இப்போ பட்டாணி அண்டு பாலக் அரைச்சி வச்ச விழுதை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா நம்ம இதை வதக்கணும். அப்போ கொஞ்சம் அந்த பேஸ்ட்டாக திக்காயிடும். அதுக்கப்புறம் நம்ம மிச்ச இன்க்ரீடியன்ட் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம அதை தனியாக கூல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுடலாம். இதில் முன்னாடியே நான் சொன்னேன், பச்சை பயிர் எடுத்து நாளே ஊற வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு குக்கரில் இதை வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா இப்போ மேஷ் பண்ணணும். இதுக்கு சேர்த்து நம்ம உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதோட தோல் எடுத்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதில் எல்லாம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கிறதுனால நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தனியாக எப்பயுமே நான் அதில் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ தட் முன்னாடியே எடுத்து வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம மேஷ் பண்ணணும். இதில் நார்மலாக பச்சை பயிறு சேர்க்க மாட்டா, பட் நான் டு மேக் இட் மோர் ஹெல்தி நான் இன்றைக்கி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கு வேக வச்சதையும் கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 உருளைக்கிழங்கையும் நான் இதில் கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு ட்ரையாக நான் அதை வறுத்துக்கிறேன். இந்த மாவை நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் போட்டாக்க அது நம்ம ஹராபரா கபாப் கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம செஞ்சு வச்சுக்கிற பேஸ்ட்டு நல்ல கூலாகி திக்காக இருக்குது. இதில் வறுத்த அந்த கடலை மாவையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பயிரை இதில் நான் சேர்க்குறேன். இந்த பச்சை பயிர் நம்ம எடுத்துட்டது ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும். அவ்வளவுதான் நான் அதை ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கையும் சேர்த்துனுடலாம். இதில் ஒரு 50 கிராம்ஸ் பன்னீர் அதுவும் நான் சேர்த்து கிரேட்டரில் கிரேட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். ஸோ தட் சாஃப்டாக நான் அதோட எல்லாம் மிங்கிளாகி நல்ல பேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கிரேட் பண்ணியாச்சு. இதில் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணணும். இது உப்பு 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அண்ட் காரப்பொடி 1 டீஸ்பூன். அண்ட் தனியா பவுடர் 1 டீஸ்பூன். ஜீரக பவுடர் 1 டீஸ்பூன். பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன்.
சாட் பவுடர் 1/2 டீஸ்பூன், அண்ட் ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் சொல்லுவோம், அதுவும் சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு டோ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் நான் கடலை மாவு வறுத்து போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கடலை மாவு வேண்டாம்னா அரிசி மாவு கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நான் க்ரீன் சில்லி போடலை, பச்சை மிளகா போடலை. உங்களுக்கு வேணும்னாக்கா அது 3-4 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி இதோடு சேர்த்து செய்யலாம். உங்களோட உப்பு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல டோ ப்ரிப்பேர் பண்ணுறோம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கிறதுனால நல்லா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்மூத் டோ நம்மளுக்கு இருக்குது. இப்போ ஹராபரா கபாப் டோ இஸ் ரெடி. இதை நம்ம நார்மல் தவாவில் தான் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை செய்ய போகிறேன். இப்போ கொஞ்சம் கையில் நல்லா எண்ணெயை எடுத்து தடவினுட்டு அதில் கொஞ்சமாக ஒரு பால் சைஸ் உள்ள அந்த டோவை எடுத்து நான் இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி அதை நல்லா அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி செஞ்சு இதில் ஒரு முந்திரி பருப்பு அதை இதில் வச்சு நான் இப்போ ரெடி பண்ணி எடுத்து வைக்கிறேன். முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தாக்க நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸி ஆகிடும். இதில் நான் ப்ரெட் க்ரம்ஸு சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னாக்கா இந்த டோ செய்யும் போதே ப்ரெட் க்ரம்ஸையும் சேர்த்து நீங்கள் பசைஞ்சு செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை செய்ய ஆரம்பிக்கலாம். ரொம்ப பார்த்தாலே க்ரீனாக நல்லா இருக்குது. இந்த பேனில் ஆயில் வச்சு அது ஹாட்டாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு கபாபாக நான் அதில் சேர்க்குறேன். இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் அதுக்கப்புறம் அதை டர்ன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு சைடில். எல்லா கபாபும் 2 சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இது மாதிரி தவாலையும் நம்ம ரோஸ்ட் பண்ணலாம், ஆர் ஏர் ஃப்ரையரில் கூட ரோஸ்ட் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் க்ரில்லில் கூட இதை வச்சு அவனில் அது மாதிரி வச்சு கூட நம்ம ரோஸ்ட் பண்ணலாம். சில பேர் அது மாதிரி செய்கிறா. ஸோ அது மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் இப்போ தவாவில் செஞ்சுருக்கேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியாக அண்டு ஹெல்த்தியான ஒரு ஸ்டார்டர் ஐட்டம் இது. இன்றைக்கி நான் அந்த கபாப் செஞ்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸில் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஸ்மால் சைஸில் கூட நீங்கள் செய்யலாம். இப்போ ஒரு மாதிரி கெட் டுகெதர் அதிலெல்லாம் நீங்கள் இது ஒரு ஸ்டார்டர் ரெசிப்பியாக செய்யலாம். அண்ட் ஸ்நாக் ஐட்டமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்காகவும் செய்யலாம். இதுக்கு பெஸ்ட்டு இந்த கெச்சப், டொமேட்டோ கெச்சப் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஹாட்டாக சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. வில் மீட் வெரி சூன். பை.